ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஒரு புதிய வாரத்தை தொடங்க இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த திங்கட்கிழமை காலையில நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, நீங்கள் பலவான்களாக இருப்பீர்களாக, நீங்கள் மன ரம்யமாயிருக்க என் தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இன்றைக்கு எஸ்ஐயா 58 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு தியானமாய் சொல்கிறேன். ஏனென்று கேட்டால், கடந்த 20 நாட்களுக்கு மேலாக இந்த உலகம் முழுவதும் லெந்து நாட்கள் என்று சொல்லி, உபவாச நாட்கள் என்று சொல்லி, அதை உபவாச நாட்களாக பல காரியங்களிலிருந்து ஒதுக்கி வைத்து வாழ்கிறவர்களாக காணப்படுகிற நாட்கள். அதை நான் குற்றம் சொல்லவில்லை. தேவன் அவர்களுக்கு அதற்குரியதான ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவை கொண்டு தேவனாகிய கர்த்தர் உபவாசம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நமக்கு உபவாசம் தேவை, எழுப்புதலுக்கு உபவாசம் தேவை. விதமான ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற ஒன்றினாலும் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் தேவை. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள காரியமாய் செய்து கொள்ள கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதற்கும் தன்னை வணங்கி நாணலை போல இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதுக்கும் எனக்கு பிரியமான உபவாசம் நாளாக இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்குள் பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? உபவாசத்தின் நாள் என்ன என்கிறதை குறித்து அங்கு சொல்லுகிறார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்க, நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்களை விடுதலையாக்க, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போட, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க, துரத்துண்டை சிறுமையானவர்கள் வீட்டில் சேர்த்து கொடுக்கிறது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாம்சம் உனக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் எடுத்துக்கொள்கிற உபவாசம், தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற உபவாசம், பலவிதமான உபவாசங்கள் நாம் செய்கிறோம். அவைகள் தேவனுடைய சன்னிதானத்தில் பிரியமுள்ளவைகள். 3 நாள் எஸ்தர் தன்னுடைய தேசத்தில் உள்ளதான ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வயது முதிர்ந்தவர்களை சிறு குழந்தைகள் வரை உபவாசத்தில் நடத்தினாள். நடந்தது என்ன? தேசத்தில் காரியம் மாறுதலாய் முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்கள் எடுக்க வேண்டிய மற்றொரு உபவாசம் உண்டு. அது என்ன என்று கேட்டால், பசியுள்ளவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தல், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுதல், வஸ்திரம் இல்லாதவனுக்கு கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தல், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது. என்ன அழகா சொல்லிருக்கு. இது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். நீ உனக்கு உகந்த உபவாசம் தள்ளி வச்சுடு. கர்த்தருக்கு உகந்த உபவாசத்தை நாம் மேற்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. அந்த உபவாசத்தில் என்னெல்லாம் மேன்மை இருக்கிறது என்று கேட்டால், 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, அப்படிப்பட்ட உபவாசத்தில் இருந்தால் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்குவார், எலும்புகள் எல்லாம் நிணமுள்ளதாக்குவார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஓ க்ளோரி டு காட். இந்த விதமான ஒரு வழியில் நடந்து தேவன் தருகிற இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் அளவில்லாமல் ஒத்தாசை பண்ணுவாராக. திங்கட்கிழமை காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமது மேல் தேவனாகிய கர்த்தர் பகர்வாராக. பரிசுத்த பிதாவே, இன்று எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நாங்கள் எழுப்புதலுக்காக எப்படி ஜெபிக்கணும், எஸ்தர் எப்படி ஜெபித்தாள், எல்லாம் இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு மிஞ்சி அதோடு சேர்ந்து தனிப்பட்ட உபவாசங்களில் எப்படி நாங்கள் உபவாசிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த உபவாசங்கள் நிமித்தமாய் கர்த்தாவை 5 விதமான ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் நீர் அனுப்புகிற நல்ல தேவனாயிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக அப்படிப்பட்டதான ஒரு உபவாசத்தை செய்ய எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணுவீராக. நீர் அதை செய்தீர் என்று நம்பி ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் நம் ஒவ்வொருவர் மேலும் நம் தேவனாய் கர்த்தர் பகருவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.